வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். இந்த வீடியோ Ecgc POக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு உங்களுக்கு லைவாவே நான் அப்ளை பண்ணி காட்ட போறேன். அந்த வீடியோ தான் அது. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட ராயல் பாஸ் அல்ட்ரா பண்டில் பிடிஎஃப் கோர்ஸ் 2022லாம் அவைலபிளா இருக்கு. சில ஆஃபர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது குவரிஸ்னா இன்ஸ்டாகிராமில் இந்த டவுட்டை வந்து என்கிட்ட Jackson_CWJ கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸோ டேரெக்டாக எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் காமிச்சிடுறேன், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு தேடி கண்டுபிடிச்செல்லாம் போகாதீங்க. Ecgc PO 2022 அப்ளை ஆன்லைன் கைட்லின்னு போடுங்க. எல்லா வெப்சைட்லேயும் பேங்கர்ஸடா, கைட்லி, ஆலிவ் போர்டு, டெஸ்ட் புக், இந்த மாதிரி எல்லா வெப்சைட்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் எடுத்து வச்சிருப்பாங்க, சரியா? அப்ளை பண்ணுற லிங்க்கை. ஸோ நான் என்ன செய்கிறேன், Ecgc PO 2022 அப்ளை ஆன்லைன் கைட்லின்னு போடுறேன். இந்த இருக்கு பார்த்தீங்களா, Ecgc PO அப்ளை ஆன்லைன் 2022 அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே இப்படி போங்க, சரியா? போனீங்கன்னா இப்படி ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கனாலே பார்த்தீங்கன்னா Ecgc அப்ளை ஆன்லைன் லிங்க் எல்லா பெரிய பெரிய வெப்சைட்லேயுமே அங்கே லிங்க் எடுத்து இங்கே வச்சுருப்பாங்க அவங்க சைட்டுக்குள்ளே. ஸோ Ecgc PO அப்ளை ஆன்லைன் லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டைரெக்டாக இப்படி போகும், சரிங்களா? நீங்கள் எத்தனாவது தடவை எக்ஸாம் எழுதியிருந்தாலுமே கிளிக் ஹேர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் தான் கொடுக்கணும், சரிங்களா? லாஸ்ட் டேட்டு பார்த்துக்கங்க, சரிங்களா? தயவு செய்து அந்த தேதிக்குள்ளே முடிச்சு விட்டு போடணும், எல்லாத்தையுமே கரெக்டாக அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ கிளிக் ஹேர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிட்டீங்களா, டக்குன்னு பேர்கள், சரிங்களா? உங்களோட 10th 12th மார்க் ஷீட்டு ப்ரூஃப்லலாம் என்ன பேர் இருக்கோ அதே மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. கேப்ஸோ ஸ்மாலோ உங்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ நீங்கள் கொடுத்துங்க. என்னது கேப்ஸில் இருக்கும், நான் அதனால் சும்மா கேப்ஸ்லேயே கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ பேரை கரெக்டாக கொடுக்கணும். பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம்யா. ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. அந்த இதனால கடைசி அப்புறம் நம்ம போய் அஃபிடவிட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. பேர் கரெக்டாக கொடுங்க, தயவு செய்து மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சு தான் அவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ண முடியும், நம்மளை ஐடென்டிஃபை பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாக்சன் செல்லதுரை சி, இப்படி தான் என் ப்ரூஃப்லேயும் இருக்குது, என்னோட மார்க் ஷீட்டு எல்லாத்துலேயுமே இருக்குது, சரிங்களா? அடுத்து மொபைல் நம்பர், ஒரே நிமிஷம் மக்களே, மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. நான் இப்படி சும்மா கொடுக்குறேன் மொபைல் நம்பரு, நீங்க வந்து உங்க மொபைல் நம்பரை கரெக்டா கொடுத்துருங்க, சரிங்களா? உங்களை அப்ளை பண்ணி காட்டுறதுக்காண்டி நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்து இதில் வந்து இமெயில் ஐடி, தயவு செய்து இந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கரெக்டாக கொடுங்க. நீங்கள் பாஸ் பண்ண பிறகு இதன் மூலியமாக தான் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ மொபைல் நம்பர் இமெயில் ஐடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருங்க, சரிங்களா? என்ன டொமைன் gmail.com. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் கரெக்டாக அப்படியே ரீடைப் பண்ணிடணும் @gmail.com போட்டு அடுத்து இந்த பாக்ஸில் உள்ளதை டைப் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கு. சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை போய் ஃபுல்லாக இப்படி பார்த்துருங்க, சரிங்களா? இங்கே பாருங்களேன், ப்ரூஃப்லையும் மார்க் ஷீட்லேயும் உள்ள மாதிரி அப்படியே அப்ளை பண்ணுங்கள். தயவு செய்து வந்து வேற இப்போ எனக்கு ஜாக்சன் செல்லதுரைன்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டில் இருக்குது, 12th மார்க் ஷீட்டில் வெறும் ஜாக்சன் இருக்குன்னா அது பஞ்சாயத்து தான், சரிங்களா? அது என்ன ஏதுன்னு பார்த்து அது சக்குன்னு தீர்த்து பிடிங்க, சரியா? எல்லாத்துலேயும் நம்மளோட ப்ரூஃப், நம்மளோட 10th 12th மார்க் ஷீட்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். உங்களுக்கு 10th 12th மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரி தான் மேக்ஸிமம் இந்த IBBSலாம் இருக்காங்களே, அவங்க என்ன செய்வாங்கன்னா வெரிஃபிகேஷன் அப்போலாம் 10th 12th மார்க் ஷீட் தான் பேஸாக எடுத்து செக் பண்ணுவாங்க உங்களோட நேமெல்லாம் பார்த்து, சரிங்களா? சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில். ஸோ எல்லா இடத்துலையுமே மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலுமே நம்ம 10th 12th உள்ள மார்க் ஷீட் மாதிரி நம்ம ப்ரூஃபில் நம்ம நேமை மாற்ற முடியும். ஆதார் கார்டிலலாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா உடனே கிடச்சிரும், சரிங்களா? அதனால மேக்ஸிமம் 10th 12th மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரி கொடுங்க, ப்ரூஃப் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கங்க, சரிங்களா? ஸோ அடுத்து ஆல்டர்னேட்டிவ் லேண்ட்லைன் நம்பர் கொடுத்தாச்சு இல்லையா, என்னங்க சிவாஜிங்களா? ஸோ ஓகே கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். திரும்பியும் சொல்கிறேன், 10th 12th மார்க் ஷீட்லையும் ப்ரூஃப்லையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பேர் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் 10th 12th உள்ள மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரியே மாற்றிருங்க. ஆதார் கார்டில் மாற்ற முடியுமான்னு கேட்டுட்டு அப்ளை பண்ணுங்க. இல்லையா IBBSக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, எனக்கு இப்படி இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி IBBSக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, அவங்க ஒரு இது சொல்லுவாங்க. தயவு செய்து எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகிட்டு அப்ளை பண்ணுங்க. நீங்களா பேர் அப்ளை பண்ணிட்டேன், ஐயோ மாற்றி அப்ளை பண்ணிட்டேன்னு கதறக்கூடாது. கரெக்டாக எல்லாமே பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஸோ இங்கே பாருங்களேன், யுவர் ரிஜிஸ்டர் நம்பர்
யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு நீங்கள் வருது பார்த்தீங்களா, இதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் நம்ம மொபைலுக்கோ மெயிலோ வராது இந்த ஐடி பாஸ்வேர்டு. அதனால இதை முன்னாடியே இப்படி அப்ளை பண்ணும் போதே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். இதில் வந்து ஃபோட்டோகிராஃப் அவங்க என்ன டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன சைஸில் கொடுத்துருக்காங்களோ அந்தபடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து சிக்னேச்சர் கேட்குறான். சிக்னேச்சரை வந்து பண்ணிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ கன்ஃபார்ம் டிக் கொடுக்க சொல்கிறாங்க. இது புதுசாக நம்ம இப்போ தான் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஆமாம் ஏன் ஃபோட்டோ தாங்க இது அப்படின்னு டிக்கை போடணும். ஆமாங்க ஏன் கையெழுத்து தாங்க இது அப்படின்னு டிக்கை போடணும். டிக்கை போட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். சரிங்களா? ஒவ்வொரு பேஜும் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக அப்லோடு பண்ணியிருக்கோமா, ஃபோட்டோவை கரெக்டாக கிளியராக விசிபிளாக இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அடுத்து மூவ் ஆகுங்க. ஸோ கேட்டகரி நீங்கள் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியை கொடுத்துக்குங்க. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு டிசபிலிட்டி இருக்கான்னு கேட்குறான். எஸ்ன்னு கொடுத்தா இந்த ஆப்ஷன் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். நோன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் டிசபிள் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. இது எல்லாமே வந்து நம்ம நோ கொடுத்தனால இது ஃபுல்லாமே இங்கேருந்து இங்கே வர பார்த்தீங்கன்னா டிசபிள் கேண்டிடேட்டுக்கு தான் இருக்கும். சரிங்களா? ஃபைனலாக இங்கே வந்துருங்க. இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. எந்த ரிலீஜியன் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹிந்துனா ஹிந்து, கிறிஸ்டினா கிறிஸ்டின், முஸ்லீம்னா முஸ்லீம், ஜெயினு சீக்கு ஏதோ நீங்கள் கொடுத்துருங்க. இந்த மைனாரிட்டி கம்யூனிட்டினா என்ன தெரியுமா? இந்தியாவில் யார் மெஜாரிட்டி? ஹிந்துஸ். மைனாரிட்டி யார்? முஸ்லீம், கிறிஸ்டின். இதுதான் அவங்க சொல்ல வராங்க. மைனாரிட்டி கம்யூனிட்டினா இப்போ நான் கிறிஸ்டின்னு போட்டிங்கன்னா நான் எஸ் மைனாரிட்டி கம்யூனிட்டி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மைனாரிட்டி கம்யூனிட்டி. ஸோ இப்படி கொடுக்கணும். நீங்கள் ஹிந்து அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து நோ கொடுத்துக்குங்க. சரிங்களா? ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்கான். ஆமானா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஆமாம் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேன்னா எஸ் கொடுத்து அது எத்தனை மாதம் எந்த தேதி எல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லாதனால நோ கொடுத்துட்டோம். நேஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியன். எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் போய் சென்னையில் எழுதுகிறேன், சென்னை போட்டுக்கிறேன். சரிங்களா? அடுத்து டேட் ஆஃப் பர்த். இங்கே பாருங்களேன், சில பேருக்கு ஒரு டவுட் வரும். சார் எனக்கு இந்த வயசு சார், அந்த வயசு சார், நான் அப்ளை பண்ணலாமா முடியாதா சார், அப்படி சார் இப்படி சார் அப்படின்னு டவுட் இருக்கும். நீங்கள் தப்பாக டேட் ஆஃப் பர்த் போட்டால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னா அது இதிலேயே காட்டிடும். உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து 22/3/1989 21/3/2001 தான் இருக்கணும் அப்படின்றத காட்டிடும். ஸோ நீங்கள் ஒரி பண்ணவே வேண்டாம். நீங்கள் அப்ளை பண்ண போகும்போது உங்கள் டேட்டை இங்கே போடும்போதே அதை வந்து காட்டிடும். சரிங்களா? அடுத்து ஜெண்டர் மேல். உங்களுக்கு வந்து இரட்டை தங்கை இல்லை அண்ணன் இருக்காங்களா, ட்வின்ஸா நீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை. ஆமாம்னா மேலா ஃபீமேலான்னு போட்டால் உங்கள் பேரை கொடுக்கணும். நோனா இல்லை. ஸ்டேட்டஸ் அன்மேரிட். நான் சும்மா இதுக்கு போடுறேயா, சரிங்களா? அதை நினச்சிக்காதீங்க. அடுத்து ஃபாதர்ஸ் நேம். சரியா? அடுத்து மதர் நேம். ஸோ அட்ரஸ் டப்புன்னு எதாவது போட்டு விடுவோம். நீங்கள் இதே போட்டக்கூடாது மக்களே, கரெக்டான அட்ரஸை போடணும். சரிங்களா? எல்லாமே நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். சும்மா நீங்கள் அந்தந்த இடத்துல கரெக்டான அந்த அட்ரஸை போட்டு போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த அட்ரஸ் ஃபார் த கரஸ்பாண்ட் ஒன்று வந்து கம்யூனிகேஷனுக்காக உள்ள அட்ரஸ், ஒன்று பெர்மனன்ட் அட்ரஸான்னு கேட்குறான். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் அந்த அட்ரஸை பார்த்து கொடுத்துருங்க. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே அட்ரஸ் தான். ஸோ சேம் அஸ் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். கம்யூனிகேஷனுக்கு ஒரு அட்ரஸ் தான், பெர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றுங்க, ஆனால் ஒன்றா கொடுங்க. இல்லை கம்யூனிகேஷனுக்கு ஒரு அட்ரஸ்ஸு, பெர்மனன்ட் அட்ரஸ் வேறனா வேற கொடுத்துக்குங்க. சரிங்களா? ஸோ பின்கோடு போடணும்ல, போட்டாச்சு. அவ்வளோதான். சேமஸ் கரஸ்பாண்டன்ட் போட்டாச்சு. இப்போ போடுவோம். பின்கோடு போட்ட பிறகு போட்டானா அதை வந்து பாக்ஸ்குள்ளே உட்காரும். ஸோ எப்பயுமே முடிக்கும் போது வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா 1 or more எரர்னு ரெட் கலரில் மார்க் பண்ணி காட்டும். எரர் இல்லை அப்படின்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து போயிருங்க. இப்போ அடுத்ததான் நம்ம காலேஜ் டீட்டெயில்ஸு, நம்ம ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, இது எல்லாமே கேட்பாங்க. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 20/4/2022 உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கணும். அந்த 4ஆம் தேதி 20ஆம் தேதி 4ஆம் மாதம்குள்ளே ரிசல்ட் வரல அப்படின்னா நீங்கள் நாட் எலிஜிபிள். ரிசல்ட் வந்தால் யூ ஆர் எலிஜிபிள். ஸோ இப்போ கிராஜுவேஷன், என்ன கிராஜுவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆர்ட்ஸா, சயின்ஸா, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டா, இல்லை மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸா, இன்ஜினியரிங்கே காணாம். ஸோ நான் என்ன செய்கிறேன், அதர்ஸ்ன்னு போட்டு வந்து இன்ஜினியரிங்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? அப்படி இல்லையா, அதர்ஸ்ன்னு போட்டு நீங்கள் பிஇ, ட்ரிபிள்இ அந்த மாதிரியும் போடலாம். சரியா? இந்த மாதிரியும் போடலாம். சில பேர் சயின்ஸ் ஸ்ட்ரீம்னு போட்டு
கீழே வந்து இன்ஜினியரிங் போடுவாங்க, எதுனாலும் போடுவாங்க. இதை பற்றி பயப்படாதீங்க. நீங்கள் அப்படி இப்படின்னு குழம்புறதுக்கு ஒன்று அதர்ஸில் போயிட்டு இன்ஜினியரிங் போட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? போட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு சில பஞ்சாயத்தெல்லாம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. உங்கள் ஸ்ட்ரீம் என்ன, அதர்ஸ்ன்னு போட்டு இன்ஜினியரிங் போடுங்க, இல்லையா இப்படி பிஇ ட்ரிபிள்இன்னு எழுதிட்டு போயிருங்க. அடுத்து டேட் ஆஃப் பாசிங் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்லேயோ உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்லேயோ பார்த்தீங்கன்னா ஒரு டேட் இருக்கும். அந்த ஒரு மந்த் ஒரு இயர் இருக்கும். டேட்டு வந்து உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டில் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன் ப்ரொவிஷனல்லாம் டேட் இருக்காது, மந்த் இயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நான் கரெக்டாக போட்டு டேட் ஏதாவது ஒரு டேட்டை போட்டுக்குவேன். சரிங்களா? பர்சன்டேஜ் மார்க் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக டெசிமலுக்கு அப்புறம் அந்த 2 இதை போடணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த 2 வேல்யூ டெசிமலை போடணும். சரிங்களா? ஃபஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா அதை போடணும். உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருந்தா போஸ்ட் கிராஜுவேஷனை ஃபில் பண்ணுங்கள். சரியா? இல்லாட்டி லூஸில் விட்டுருங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எவ்வளோ சர்வீஸு, எதுக்கு லிவ் ஆகுறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ, அதெல்லாம் எஸ் கொடுத்தீங்கன்னா கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, ப்ரெசென்ட்டாக ஒர்க் பண்ணலையா, நோவை போட்டு போயிட்டே இருக்கு. சரிங்களா? இப்போ லாங்குவேஜ், உங்களுக்கு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வேணுமா வேணாமான்னு கேட்பாங்க. ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங்னா என்ன தெரியுமா? ஜஸ்ட்டு ஒரு வாரம் ஆன்லைனில் சும்மா எக்ஸாமுக்கு முன்னாடி ஏதாவது கொஸ்டின் பேப்பரோ இல்லை சும்மா கிளாஸோ எடுப்பாங்க, அவ்வளோதான். அதற்கு பேர் தான் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங். அது எக்ஸாம் கிடையாது. ஜஸ்ட்டு எக்ஸாமுக்காக எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்காக வந்து அவங்க சும்மா டீச் பண்ணுறாங்க. ஒரு வாரம் டீச் பண்ணுவாங்க, அப்படி தான் இருக்கும். இது வந்து நம்ம ஓபிசின்னு அப்ளை பண்ணும் போதே இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகாது. எஸ்சி/எஸ்டின்னு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த எஸ் கிளிக் ஆகும், இல்லாட்டி அது மறைஞ்சு தான் இருக்கும். அடுத்த லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் தமிழ், ரீட், ரைட், ஸ்பீக். ஸோ வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ். உங்களுக்கு வேறு லாங்குவேஜ் தெரியனாலும் நீங்கள் இங்கிலீஷ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், கன்னடா தெரியுமா கன்னடா ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் அது. ஸோ சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ பக்காவாக முடிஞ்சு. ஃபோட்டோ அப்ளை பண்ணுறீங்களே, கீழே சிக்னேச்சர் பிளாக்லேயே அப்லோடு பண்ணுங்கள். அதை நான் அதில் சொல்ல மறந்துட்டேன். சரிங்களா? சிக்னேச்சரும் டிக்ளரேஷனும் பிளாக்லேயே அப்லோடு பண்ணுங்கள். எப்பயுமே இந்த எக்ஸாம்னு இல்லை, இனி வரப்போகிற எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே அப்படி தான் கொடுக்குறாங்க. இப்போலாம் வந்து சிக்னேச்சரும் பிளாக்ல தான் அப்லோடு பண்ணணும், டிக்ளரேஷனும் பிளாக்ல தான் அப்லோடு பண்ணணும். உங்களுக்கு அது ப்ளூ மாதிரி தெரிஞ்சிருக்கும், அது பிளாக் தான். சரிங்களா? அது கலருக்கு அப்படி இருக்கு. ஸோ தயவு செய்து பேமெண்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக செக் பண்ணிடுங்க. என் பேருக்கான ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா, கேட்டகரி கரெக்டாக, சரியா, எல்லாமே இப்படி செக் பண்ணிடுங்க. உள்ளே போய் ஒரு தடவை இப்படி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஐ அக்ரியை கொடுத்துட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? தயவுசெய்து ஒவ்வொரு பேஜ் மூவ் ஆகும் போதுமே பார்த்து மூவ் ஆகும். ஈஸியாக அப்ளை பண்ணுறது நானும் பாருங்கள். இப்போ கடை அப்ளை பண்ணிட்டு போகிறேன்ல சொல்கிறேன், ஒரு லெட்டரு மாற்றி போட்டக்கூடாதுல்ல. நம்ம அவசரத்தில் நம்மளுக்கெல்லாம் எல்லாமே தெரியும், டப்புன்னு அப்ளை பண்ணிக்கிட்டு இருப்போம். நம்மளை அறியாமையே நம்ம பேர்லேயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருவோம், இல்லை ஜிமெயில் ஐடியிலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடுவோம். அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் கேட்குறாங்க. லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், தம் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்னு பக்கத்திலே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ப்ரிவ்யூ பார்த்துக்குங்க கிளியராக இருக்கான்னு. இந்த இடத்துல ப்ரிவ்யூன்னு இருக்கும், கிளிக் பண்ணி அப்லோடு பண்ண பிறகு பார்த்துக்குங்க. இந்த இடத்துல கைட்லைன்ஸ் இருக்குது, அந்த கைட்லைன்ஸை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? டிக்ளரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல அப்லோடு பண்ணுங்க. சரிங்களா? இப்படி அப்லோடு பண்ண போகிற ப்ரிவ்யூ பார்த்துக்குங்க, கரெக்டாக தான் அப்லோடு பண்ணியிருக்கோமா அப்படின்னு ப்ரிவ்யூ பார்த்துக்குங்க. பிளாக்லேயே அப்லோடு பண்ணுங்க. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, உங்கள் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து பியாண்ட் வேலிட் கண்டிஷன், நீங்கள் ஏதாவது ஐடென்டிட்டி செக் பண்ணும் போது ஏதாவது மாறிகிரி இருந்தால் உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அந்த வழி வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸ் பட்டதை பார்த்துருக்கேன். கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதி டேட் ஆஃப் பர்த்தை மாற்றி போட்டிருப்பாங்க, திடீர்னு கேட்டகரியை மாற்றி அப்ளை பண்ணியிருப்பாங்க, பாஸ் பண்ணி இன்டர்வியூலாம் முடிஞ்சு வந்துட்டு இருந்திருப்பாங்க. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி சில்லி விஷயத்தை நம்ம பண்ணிடக்கூடாது. ஸோ தயவுசெய்து அப்ளை பண்ணும்போதே வந்து பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள், பார்த்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? திரும்பியும் சொல்கிறேன், அவ்வளோதான் முடிஞ்சு. ஃபைனல் சப்மிட் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு இங்கே போயிட்டு இந்த செக்யூரிட்டி கோட் அடிச்சிடணும் மக்களே. இந்த செக்யூரிட்டி கோட் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்மிட் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக பேமெண்ட்டுக்கு போயிடும். அவ்வளோதான். பேமெண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா பெய்டு அப்படின்னு அந்த அப்ளிகேஷன் இதில் காமிச்சிடும். சரிங்களா? சப்மிட்டை கொடுத்துருங்க. எதாவது செலக்ட் பண்ணிட்டு சப்மிட்டை கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த பேமெண்ட் பில் டெஸ்க்குள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதில் போயிட்டு இப்படி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் மக்களே. இப்படி தான் நீங்கள் ஈசிஜிசிபி அப்ளை பண்ணும்.
திரும்ப ஒரே ஒரு விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நேம், மொபைல் நம்பர், ஜிமெயில் ஐடி தயவு செய்து கரெக்டாக கொடுத்துருங்க. 1க்கு 4 தடவை பார்த்து கொடுங்க. அதை மாதிரி சிக்னேச்சர், டிக்ளரேஷன் பிளாக்லேயே போடுங்க. ப்ளூவில் சிக்னேச்சர்லாம் போட்டிங்கனாலும் மேக்ஸிமம் பிரச்சனை இருக்காது. பட் பிளாக்கில் போட்டிங்கன்னா பெஸ்ட். சரிங்களா? கிளியரா? அது மாதிரி தம்பு இம்ப்ரெஷன் வைக்கும் போதெல்லாம் தம்பு கிளியராக இருக்கா அப்படின்றத பார்த்துருங்க. திரும்பியும் சொல்கிறேன், எல்லாருக்குமே சரியா நேம் வந்து ப்ரூஃப்லையும் சரி, சர்டிஃபிகேட், காலேஜ் சர்டிஃபிகேட், ஸ்கூல் சர்டிஃபிகேட்லேயும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படி அதாவது இனிஷியல் முன்னாடி பின்னாடி இருந்தால் பிரச்சனை இல்லை, அந்த பேர் கரெக்டாக இருக்கணும். இப்போ ஜாக்சன் செல்லதுரைன்னு இருக்குன்னா ஜாக்சன் செல்லதுரைன்னு இருக்கணும். எனக்கும் தான் சில இதில் சி ஜாக்சன் செல்லதுரைன்னு முன்னாடி இனிஷியல் இருக்கும், சில இதில் ஜாக்சன் செல்லதுரை சின்னு பின்னாடி இனிஷியல் இருக்கும். அது இங்கே பிரச்சனை கிடையாது. இங்கே பிரச்சனை என்னன்னா, வெறுமன நான் ஜாக்சன் அப்ளை பண்ணிடக்கூடாது. அதுதான் இங்கே பிரச்சனை. என்னோட பேர் ஜாக்சன் செல்லதுரை, நான் வெறுமன ஜாக்சன் அப்ளை பண்ணேன்னா அப்போ என்ன கேள்வி கேட்பாங்க. ஸோ தயவு செய்து நேம் வந்து எல்லாருக்கும் மேக்ஸிமம் ப்ரூஃப்லையும் உங்களுக்கு சர்டிஃபிகேட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சார் எனக்கு சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் இருக்குது, ப்ரூஃபில் ஒரு பேர் இருக்குன்னா நீங்கள் ஐபிபிஎஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐபிபிஎஸோட கஸ்டமர் கேர் நம்பர் வந்து ஐபிபிஎஸோட அஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்குது, IBBS.in வெப்சைட்டில் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு எந்த ஒரு பெரிஸ்னாலும் உங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கஸ்டமர் கேர் நம்பர் தான் பேசி சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா அந்த பேர் விஷயம் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. நான் ஸ்டூடெண்ட்டை பர்சனலாக என்ன சொல்லுவேன்னா, ஐயா ஆதார் கார்டில் இருக்க மாதிரி சர்டிஃபிகேட்டில் மாற்றுறது கஷ்டம், ஆனால் சர்டிஃபிகேட்டில் இருக்க மாதிரி ஆதார் கார்டு ப்ரூஃபில் வந்து பேரை மாற்றிடலாம். சரியா? ஸோ உங்கள் சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி ஆதார் கார்டில் பேரை மாற்ற முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சர்டிஃபிகேட்லாம் ஜாக்சன் செல்லதுரைன்னு கொடுத்துருப்பேன், JCDன்னு. ஆனால் ப்ரூஃபில் வந்து ஜாக்சன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஆதார் கார்டில். அப்படின்னா இதை என்னால் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கிட்ட சேவா மையம் இருக்கும், அங்கே போய் கேளுங்க. சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி, ஸ்கூல் காலேஜ் சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி என்னோட ஆதார் கார்டில் நேமை மாற்றினா ஒரு வாரத்திலே கிடச்சிருமானா நீங்கள் அப்படி மாற்றிக்கங்க, அதுதான் கரெக்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி மாற்றிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா? இந்த நேம் பஞ்சாயத்து உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா 1க்கு 100 தடவை நீங்கள் IBBS.inக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ நான் எனக்கு தோணுனதை நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா IBBS எக்ஸாம் முடித்த பிறகுலாம் அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் 10th 12th மார்க் ஷீட்டை தான் மேஜராக வச்சு, ஏன்னா அதை மாற்ற முடியாது, அதில் இஷ்டத்துக்கு நம்ம பேரை மாற்ற முடியாது. ஸோ அதனால் அந்த மேஜராக வச்சு செக் பண்ணுவாங்க. அதனால தான் நான் அப்படி சொன்னேன். அதை மாதிரி ஆதார் கார்டில் மாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சேஃபு அப்படின்னு சொல்லி. ஸோ இருந்தாலும் உங்கள் டவுட் IBBS கேட்டுக்குங்க. உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். எல்லாருமே ECC PO அப்ளை பண்ணி கூடிய சீக்கிரம் இந்த வேலையை தட்டி தூக்குங்க. டின் டின் டின்.